இன்றைக்கு ஐயா அவர்கள் சொல்றாரு, ஒரு நாள் ரோட் ஷோ பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் ஆளுக்கணும். வருஷத்துல 100 நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டி மக்களின் பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுத்திருந்தாங்க. 100 நாள் நடக்குதா? அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோமா? நம்ம ஓட்டு போட்டு மக்கள் செலக்ட் பண்ண, நம்பிக்கை வைத்து செலக்ட் பண்ண ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சியாளர்கள் மேல கேள்வியை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக நான் வரேன்னு சொல்ற ஒருத்தரை மட்டுமே கேள்வி கேட்பதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் மக்களுக்கே விட்டுறேன். அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்ற இவர்கள் பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்றதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இந்த பரந்தூர் நிலைப்பாட்டுல ஆளுங்கட்சி செய்வது சரியா தவறா? உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சி செய்யறது சரியா தவறா? மக்கள் 900 நாளா போராடுறாங்க, ஒரு நாள் போராடுன்னு சொல்றீங்களே, வேங்கவேல போராடாத மக்களை இன்றைக்கு வரைக்கும் போய் பார்க்காம இருக்காங்க. அதுல உங்க நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சி தான் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதுல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் இருக்கு, அதை கேள்வி கேட்க உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? தெரியும், அதை நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஏன் மக்களுக்கு எதிராக பேச வந்திருக்கீங்க? ஆளுங்கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது யாரும். நீங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸா? கிடையாதுல, மக்களுக்காக பேசுறீங்க.